திரு நித்யானந்தம், உங்களுடைய பார்வையில் திரு எம்ஜிஆர் குறித்து ஏன் என்ற கேள்வி ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை ஐஜேகே சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல், திரைப்படம், எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய விழுமியம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஜீவகாருண்யம் என்று சொல்வார்கள். மனிதாபிமானம், கருணை உள்ளம், இவற்றினுடைய உச்சி என்று யாரையாவது நீங்கள் திரைப்படத்திலோ அரசியலிலோ குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் அவர்களை தவிர வேறு எவரையும் அவருக்கு ஈடாக சொல்ல முடியாது. நிறைய பேர் இருந்திருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர் கூட இருந்திருக்கார். ஆனால் வாழ்க்கையிலே ஒருவேளை சோற்றுக்கு, நம்ம சொன்னார், ஒருவேளை சோற்றுக்கு கூட கஷ்டப்பட்டு வந்து கொண்ட ஒரு மனிதன் காசை பார்த்தா எல்லாத்தையும் உள்ளே போட்டுப்பான். அதுதான் மனித இயல்பு. ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அல்லலுற்று கூட வாழ்க்கையில் இது மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கின்ற மனம் இருக்கிறதே, அதனால தான் அவருக்கு பொன்மன செம்மல்னே பேர் கிருபானந்த வாரியார் கொடுத்தார். பொன்மன செம்மல்னால் லேசான விஷயம் இல்லை. அது மாதிரி ஒரு மனிதாபிமானத்தின் உச்சம் எம்ஜிஆர் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அவர்களோட காலத்திலே அரசியலிலே நான் இருந்தேன் என்று சொல்லிக்கொள்வதிலேயே நான் பெருமைப்படுகிறேன். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும், அவர் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் கூட நான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு தொண்டனாக ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தவன். எம்ஜிஆருக்கு எதிரான கருத்து, அதாவது எம்ஜிஆர் அவர்களும் எங்களுடைய கட்சியும் வேறு வேறு கட்சி தான் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களை எவருமே குற்றம் சொல்லி குறை சொல்லி இதுவரை நான் கேட்டது கிடையாது. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அந்த நக்கல் நையாண்டித்தனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு விதிவிலக்கே கிடையாது, கருணாநிதி உள்பட. ஏனென்றால் அவரை மலையாளி என்று சொல்வார்கள். அவர் தமிழினத்திற்கு செய்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எவருமே செய்தது கிடையாது. அவர் தமிழினம் என்று பார்த்து செய்யவில்லை. பிரபாகரன் அவர்கள் அங்கே தமிழுக்காக ஈழத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிதி வேண்டும். அந்த நிதி வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு நிதி கிடைக்கும் என்று சொல்லி எம்ஜிஆரை பார்க்க செல்கிறார். ஒரு தொகையை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த தொகையை கேட்டால் அவர் கொடுப்பாரோ இல்லையோ என்ற அச்சத்திலே அந்த தொகையை அவர் சொல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு என்று கேட்டால் அவர்கள் அதை என்ன என்று பிரபாகரன் சொல்லவில்லை. உடனே அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். அவருடைய அலமாரியை திறந்து அடுக்காக இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து இதில் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழனுக்காக ஒரு மலையாளி, இவர்கள் சொன்ன மலையாளி. ஆக அவர் மொழியை மொழியாகத்தான் பார்த்தாரே தவிர மொழியை கொண்டு மனிதர்களை அடையாளம் பார்க்கவில்லை. இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, அவர் வேற்று நாட்டை தமிழன் என்ற காரணம்தான். அவர் இலங்கையை சார்ந்தவர் பிரபாகரன். ஏன் உதவ வேண்டும்? எனவே அவர் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவு சரியான முடிவாகத்தான் இருக்கும் என்று அவர் நம்பினார். உழைப்பிற்கு ஈடு இணையே கிடையாது என்று வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். தர்மம் தலை காக்கும் என்று திரைப்படத்துக்கு பெயர் மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய நிலையிலே உயிர் போராடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் திரையுலகத்திலோ அரசியலிலோ வேறு எவருமே இருக்க முடியாது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவரை காப்பாற்றுவதற்காக, எனக்கு இந்திரா காந்தி அம்மையாரோட கருத்து வேறுபாடு இருக்கிறது, அவரை காப்பாற்றுவதற்காக தனி விமானத்தையே நிறுத்தி வைத்துக் கொண்டு அமெரிக்கா செல்வதற்கான தயாரிப்பை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அதிமுக கிடையாது. ஆக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட மதித்து இந்த மனிதனை காப்பாற்றியே ஆக வேண்டும், இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய ஒரு சொத்து இந்த மனிதன் என்று கருதி இருக்கின்றார்கள். என்று சொன்னால் தான் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட, தன்னுடைய எதிரிகளாக இவரை எதிரிகளாக பார்த்தவர்களுக்கு கூட நன்மை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் மக்களிடத்தில் அடையாளம் காட்டும் பொழுது அது அரசியலாக இருக்கும் என்று சொன்னாலும் கூட மிக தெளிவாக நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த எதிர்க்கட்சியை கூட அவர் தாழ்த்தி பேசியது கிடையாது. எவரையாவது தமிழகத்திலே பேசியிருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் தீய சக்தி என்று பதிவு செய்தார். அப்படிப்பட்ட நல்ல பொன்மன செம்மல் கூட ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கடிந்து கொள்ளக்கூடிய அளவில் இங்கே சில அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு புகழ்ந்து பேசலாம், இன்றைக்கு எல்லோரும் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்புத்தன்மையே மனிதாபிமானம், எதிரி என்று யாரையும் பார்ப்பது கிடையாது. இரண்டாவது, இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் ஏதோ தமிழ்நாட்டிலே
எத்தனை பொறியாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் சிறந்து கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிலே மாற்று கருத்து இருக்கிறது. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதிய அன்றைக்கே பாடியிருக்கிறான். நாம் இந்த இந்த அடிமைகளாக சில இருந்த காலத்தினாலே அது வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தான் 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருந்ததை 400 கல்லூரிகளாக மாற்றுவதற்கு துணை இருந்தவர். அதற்கான அரசு ஆணையை பிறப்பித்தவர்கள், நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள். ஜெயலலிதா அம்மையார் அதை தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தி வந்தார்கள். ஆக அவருடைய வாரிசு என்று எவரையும் அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் சரியான வாரிசாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய அடிச்சுவற்றிலே வந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேர்தலிலே கூட அண்ணா அவர்கள் சொல்வார்கள், கருணாநிதி சிறந்த பேச்சாளர், எம்ஜிஆர் சிறந்த பேச்சாளர் கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை எல்லா கூட்டத்துக்கும் அழைப்பார்கள் அண்ணா அவர்கள். அவர் சொல்வார், கருணாநிதி பேசட்டும், நீ உன் முகத்தை மட்டும் காட்டு. ஆக எம்ஜிஆர் முகத்தை காட்டினாலே தமிழக மக்கள் மயங்கி விடுவார்கள். அழகுக்காக மட்டுமல்ல, மனதினுடைய அழகை பார்த்தவர்கள். சரி. எனவே எம்ஜிஆர் என்பது அரசியலிலும் திரைப்படத்துறையிலும் கூட சாதிக்க முடியாத பல சாதனைகளை செய்தவர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, நான் அவர் காலத்தில் அரசியல் இருந்தது மட்டுமல்ல, நான் அவருடைய கட்சியிலே இல்லை என்று சொன்னாலும் கூட, கூட்டணி என்று வருகின்ற பொழுது மேடையிலே என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவருக்கு நான் மாலை அணிவிக்கிறேன் என்று சொன்னேன். இன்னொருவர் எம்ஜிஆர் அவருக்கு மாலை அணிவிக்க வேண்டும். நான் பலமுறை எம்ஜிஆர் அவர்களை திரைப்படத்தோடு தொடர்புகின்ற காரணத்தினாலே பேசியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அரசியலிலே கிடையாது. அவருக்கு நான் அதை விட்டு கொடுத்தேன், அவர் எம்ஜிஆருக்கு மாலை போட்டுட்டுமே. ஆனால் மேடை ஏறியவர், வடபழனியிலே நடந்தது, மேடை ஏறியவர் நேராக என்னுடைய கட்சி தலைவர் ப. ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாலை போட்டு விட்டு இறங்கிவிட்டார். கூட்டணி இருந்தது, வேறு வழி கிடையாது. ஆளுயர மாலை என் கையில் இருக்கிறது, நான் பாராவிற்கு போட வேண்டும். ஆனால் அவன் பாராவிற்கு போட்டுவிட்டு இறங்கிவிட்டான். நான் மேடை ஏறி எம்ஜிஆர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஆளுயர மாலை அணிவிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததில் இன்றைக்கும் நான் நினைத்து பெருமிதம் அடைகிறேன். சரி, நித்யானந்தன் சார், ரொம்ப மிகச் சுருக்கமாக நிறைவான கருத்து. பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாட்டர் டிப்ளமசி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தானை மிரள வைத்தவர் அந்த வாட்டர் டிப்ளமசி. இந்த வாட்டர் டிப்ளமசியை முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறிய அளவில் முன்னோடியாக இருந்து செய்திருக்கிறார். 2 மாநிலங்களுக்கு இடையிலே என் டி ராமராவ் அவர்கள் நடிகராக இருந்தார், இவரும் நடிகராக இருந்தார். 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக தேர்ந்தார்கள். உணவுக்கு விருந்துக்காக அழைத்த பொழுது அங்கே எம்ஜிஆர் அவர்கள் சென்றார்கள். தண்ணீர் அருந்தவில்லை. அப்போ கொண்டு இவர் என் டி ராமராவ், தண்ணீர் சாப்பிடுங்க. இல்லை, இங்கே தண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னு கேட்குற போது, கிருஷ்ணாநதிக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் திறந்து விடலை, என்னுடைய மக்கள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே என் டி ராமராவ் அவர்கள் கிருஷ்ணாநதிக்கான ஏற்பாடுகளை செய்து அதாவது சென்னை மக்களுக்கு தண்ணீருக்கான வசதிகளை பெருக்கி கொடுத்தார்கள். இந்த வாட்டர் டிப்ளமசி எம்ஜிஆர் மோடி அவர்கள் பண்ணுவதற்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், யாரும் படித்து சிந்திச்சு செய்யறதில்லை. அந்த டிப்ளமசிங்கிறது அந்த நேரத்தில் வரக்கூடியது மட்டுமே தான். அந்த அளவில் எம்ஜிஆர் என்ன செய்வார், எப்படி செய்வார், மக்கள் மத்தியில் அவர் மக்கள் மனதில் எப்படி இடம் பிடித்தார் என்றால் மனிதாபிமானம் கொண்டு மட்டுமே தான் இடம் பிடித்தார்கள். அவர் சொன்ன ஒரே ஒரு கடினமான சொற்களால் சொன்னது ஒருவரை என்று சொன்னால், ஒரு கட்சியை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் தான். இன்றைக்கு நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொன்றாக, இப்போ நாம் பேசியது அத்தனையுமே ஒரு சிறிய திருக்குறளை போல 2 வரிகளிலே மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு 4.5 ஆண்டுகள் எப்படி தூங்கிக் கொண்டு கும்பகர்ணனாக இருந்து இன்றைக்கு விழித்தெழுந்து ஏதோ மக்களுக்கு நன்மை செய்வது போல் நடிக்கிறார்கள். ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அதையே செய்யாமல் புதிதாக என்ன தெரிந்து கொண்டு செய்ய போகிறார்கள் என்று கேட்டிருக்கார்கள். அது பாராட்டிற்குரியது. அவர்கள் சிந்திக்க தகுந்த சொற்களால் தான் அதை சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்டாட்சி தர்பாரை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய அவாவாக இருக்கிறது. மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக கருதுகிறேன்.